ரோட்ல இருந்து அப்படி இறங்கி வந்தோம்னா இப்படி நேராக ஒரு வழி போகுது. இதில் தான் வந்து உங்களுக்கு திலனாய் கல்லறைக்கான வழி இருக்குது. ஸோ மற்ற எல்லா இடங்களும் நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டிலும் இதை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அங்கே தான் இப்போ போக போகிறோம். வழி அழகாக போட்டு விட்ருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக நம்ம ரொம்ப தூரம் உள்ளாடி வர வேண்டியது இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ திலனாய் கல்லறைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்தோம்ல, இங்கே ரீட் பண்ணிவிட்டு அதை வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். மார்த்தாண்டவர்மருடைய காலத்தில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முதல்ல. ஸோ மார்த்தாண்டவர்மர் காலத்துலேயும் அதுக்கப்புறமா கார்த்திகை திருநாள் ராமவர்மர் அப்படின்ற 2 அரசருடைய காலத்திலையும் படைத்தளபதியாக திகழ்ந்தவர் தான் நம்மளுடைய இந்த திலனாய் என்பவர். அவர் டச்சு படைத்தளபதியாக இருந்தவர். அவரை சிறை பிடிச்சிட்டு வந்து இங்கே நமக்கு வந்து துப்பாக்கி பீரங்கி குண்டுகள் தயாரிக்கிறதுக்காக அவரை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அண்ட் அவருடைய மொத்த குடும்பத்தினுடைய கல்லறையுமே நம்மளுக்கு இங்கே தான் அடங்கி இருக்குது. அவருக்கு வந்து ஒரு பெரிய கல்லறை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரதான சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஆக்ட் பிரகாரம் அதை ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் மார்கரெட் டிலனாய் அண்ட் அவங்களுடைய பையன் ஜான் டிலனாய் அவங்களுடைய கல்லறையும் இருக்குது. அது கூடவே 2nd ரேங்க் ஆர்மி ஆஃபீஸர், அதாவது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு லேடி, அதாவது ஃப்ளோரிடா பீட்டர் ஃப்ளோரி அப்படிங்கிறவங்களுடைய கல்லறை இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் 4 பேருடைய கல்லறை வந்து இங்கே இருக்குது. கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்னன்னு போய் பார்த்துடலாம். இதில் வந்து எந்த மாற்றங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரதான சின்னம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எதுவுமே மாற்றலை, அதை ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான்.